जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। नमस्ते। चागब्रह्मगान सभा द्वारा प्रचाल्यमान श्री रामनवमी महोत्सवे अद्य अष्टमेऽस्मिन् शोभने दिवसे वयं सुंदरकांड माहात्म्यमधिकृत्य आरभामः। ये खलु महान्तः एतदुपन्यासं शृण्वन्ति अथवा अंगीकुर्वन्ति तेषां सर्वेषां श्री सीतालक्ष्मण भरतशत्रुघ्न हनुमत् समेत रघुनंदन परब्रह्मणः परिपूर्ण कृपा कटाक्ष सिद्धिः अस्तु इति संपूर्णतया भगवन्तं प्रार्थ्य आचार्य कृपा कटाक्ष वशात् यत् मया आचार्य सकाशात् गृहीतं तदनुसृत्य किंचित् प्रस्तुतम् आरभामि। மகான்களே, ஆச்சரியமான இந்த தியாக பிரம்மகான சபால நாம இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துல 2 காண்டத்தை முடிச்ச நேற்று உபன்யாசத்துடைய தொடர்ச்சியை பார்க்க போறோம். சுவாமி 8:20 வரையிலும் ராமன் கிளம்பி போயிட்டு இருக்காருன்னு போனதை மட்டுமே சொல்லியிருந்து 8:25க்கு பட்டாபிஷேகம் பாதுகைக்கு ஆயிடுத்து சொன்னீர். அதுக்கப்புறம் 8:30 வரைச்சே சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், எல்லாரும் சமுத்திர கரையில் வந்து கூடிட்டா அப்படின்னு சொல்லிட்டீரே சுவாமி அப்படின்னா, ராமாயணம்ன்றது நமக்கு அவ்வளோ அழகான வழியை காண்பிக்கிறது. தர்மத்தை பேச வந்ததான ராமாயணத்தில் கதாபாகங்கள் இருக்கும் பொழுது அந்த கதாபாகங்கள் ஒவ்வொரு தர்மத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாய்த்தான் அமைந்திருக்கிறது. எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமேனு எந்த போர்ஷனை நாம் எப்படி அனுபவித்தாலும் அந்த அனுபவத்தில் நமக்கு குறைவுன்றது கிடையவே கிடையாது. ஆரண்யத்தில் மகரிஷிகள்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணும் பொழுது ராமனுடையதான அந்த சரண்ய ஷீல பிரகாசனம் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். சரணாகத சம்ரக்ஷணத்தில் பெருமாள் திருடவிரதனா இருக்கான். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியா திருடவிரதாக என்று வால்மீகி ஒரு கேள்வி கேட்டு 16 கேள்வி சுவாமி. இந்த ராமாயணம் முழுக்க நாம தெரிஞ்சுக்கணும்னா வால்மீகி கேட்ட 16 கேள்விகளை நாம சரியா புரிஞ்சுட்டோம்னா ராமாயணம் முழுக்க நமக்கு அண்டர்ஸ்டுட், அது மொத்தம் ஆயிடும். எல்லா காண்டத்துடைய அர்த்தங்கள் சர்க்கங்களுடைய அர்த்தங்கள் முழுக்க ராமாயணத்துல நமக்கு தெரிஞ்சிடும். திருடவிரதாக அப்படின்னா எனக்கு முன்வைத்த காலை பின் வைப்பது இல்லை, அவனுக்கு தான் திருடவிரதன் பேர். சில பேர் முதல்ல ஒன்று நினைப்பா, அப்புறம் ஒன்று வருவா. பிராரப்யத்தே நகலு விக்ன பயேன நீ செய்கி. ஆரம்பிக்கவே மாட்டோம் நாங்கள். எதுக்கு சார் வாணி மஹால் போய் உட்காந்து வீணா டயத்தை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிக்கவே மாட்டோம். சில பேர் என்ன பண்ணுவான், 2 நாள் வருவா, 3ஆவது நாள் வருவா, சார் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு கிளம்பி போயிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவான்னா மறுபடி வந்து உட்கார்ந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பான். ஏன்னா பிராரப்ய விக்ன நிகதாக விரமந்தி மத்தியாக விக்னை புனரப்பி பிரதிஹன்யமானாக. எத்தனை தடவை தடங்கள் ஹார்டில்ஸ் வந்தாலும் ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்வது என்பதுதான் உத்தம கிருத்தியம். ராமன் உத்தமன். அவன் ஒன்று டிசைட் பண்ணிட்டான், ஒரு காரியத்தை பண்ணணுன்றதாக டிசைட் பண்ணிட்டான். மகரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணிட்டேன், ராட்சசர்களை வதம் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன். அதற்கு மேல பேச்சே கிடையாது. யார் தடுத்தா? சீதா. தன்னடியார் திறத்தகத்தே தாமரையால் சிறகுரைக்கில் என்னடியார் அது செய்யார் செய்தாரில் நன்று செய்தார் போலும் பெரியாழ்வார் பாசனம் காண்பித்தார். என்ன, இந்த பெருமாள் ஒருத்தனுக்கு அபயப்பிரதானம் பண்ணிட்டான், மோட்சம் கொடுத்தாச்சு ஒருத்தனுக்கு. இந்த மோட்சம் கொடுக்கணும்னா அதுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கணும்? பிராட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். ராமாயணத்தில் எங்கெங்கெல்லாம் சரணாகதி நடைபெறுகிறதோ அங்க பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லாமல் சரணாகதி கிடையாது. இது ராமாயணத்துடைய தத்துவம். இந்நமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றன. அவள் இல்லாமல் நாம் பெருமாளை ஆசிரியிக்க முடியாது. அதை சுவாமி மாமுனிகள் ரொம்ப அழகா காண்பித்தார். அண்ணா தங்க 2 பேர் இருக்கான், ஒருத்தர் ராவணன், இன்னொருத்தர் சூர்பனகன். பிராட்டியை அவாய்ட் பண்ணிட்டு ராமனை ப்ரப்போஸ் பண்ணினா சூர்பனகன், ராமனை அவாய்ட் பண்ணிட்டு பிராட்டியை ப்ரப்போஸ் பண்ணினா ராவணன், பிராட்டியம் பெருமாளையை சேர்த்து ப்ரப்போஸ் பண்ணினா சுக்ரீவன், விபீஷணன் முதலானவன். யோசிச்சு பாருங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணினா அப்படி கேட்டா, சீதை இருந்தால் தானே ராமன் என்ன அவாய்ட் பண்ணுறான், சீதை இருந்தால் தானே ராமன் என்னுடைய ப்ரப்போசலை ஒத்துக்க மாட்டேன்றான் அப்படின்னு சீத்தை மேலே பாய்ந்தாள்
சூர்பனகை. அப்போதான் லக்ஷ்மணன் கோவப்பட்டான். ராமனே சொல்லிட்டா, ரொம்ப பேஷன்ஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டம்டா, முதல்ல காது மூக்கலாக இருக்குது அனுப்பிச்சிடும் அப்படின்ட்டு. ராவணன் பெருமாளை விட்டுட்டு சீதையை மட்டும் கொண்டு வந்தான். நிவர்த்தய மனோமத்தகா ஸ்வஜனே கிரியதாம் மனா. சீதை அவனுக்கு உபதேசம் பண்ண, ஏன்னா முட்டாளா நீ கையெடுத்து சேவிக்க வேண்டிய என்னை இப்படி காமாத்தரோடா பார்க்கிறீடா. லோகமாதா ஜெகச்சரணி சர்வேஸ்வர். கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உள் புகுந்து தடவினவோ ஒருவன் வாழி. காண்பித்தான் கம்பன். ராவணவதம் ஆயிடுத்து. ராம பானம் ராவணன் மார்பில் தைத்திருக்கிறது. அந்த ராமபானம் தாட்டகையின் மார்பில் தைத்த பொழுது அது முதுகு பக்கமா வெளில வந்துருச்சு. வாலி மார்பில் பாய்ந்த பொழுது பஞ்சு டைலாக் பேசிட்டு தான் வாலி ஊசர விட்டான். அடிச்ச வேகத்துக்கு போயிருக்க வேண்டாமா? சில சீரியல்ல காண்பிக்கிறான், நெத்தியில சுட்டுட்டான் சுவாமி. அதுக்கப்புறம் அவன் கார் டிரைவிங் பண்ணி அங்கே கோவிலுக்கு போய் பெருமாள் செலுத்து ஹோட்டலுக்கு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் போவான். அந்த மாதிரி ராமன் அடிச்சான்னா பொசுக்குன்னு போயிருக்க வேண்டாமா? வாலி 10 நிமிஷம் பஞ்சு டைலாக் பேசலாம் மூச்சு விடாம. இங்க ராவணன் உசுறு போயிடுத்து. ராம பானம் ராவணன் மார்பை தொலைத்து தேடிக்கொண்டிருக்கிறது. என்ன தேடுறதுன்னு? கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி. ராமாயணம் தொட்ட தொட்ட இடந்தோறும் ரிசும்மந்தன. எங்க பார்த்தாலும் நம்ம ராமன் ரிசும்மந்தன பார்க்கிறோம். ஜனகருடைய வேள்விச்சாலையில் ராமபிரான் வில்லை வளைத்த பொழுது கதிராயிரம் இரவி கலந்தரித்தால் ஒத்த நெல்முடியன் எதிரில் பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுகிறேன் அதிரில் கடல் பொருதோல் இரணியன் ஆகம்பிழந்து ஹரியாய் உதிரமடைந்த கையோடு இருந்தாரை உள்ளவா கண்டாருடன். இரண்யகசிபு கொடலை கிழிச்சன் ரிசும்மனா அவ அத்தனை பேரும் சேவிச்சான் ராமன். அப்படி ராமனை எல்லா இடத்துலையும் ரிசும்மனா பார்க்கிறோம். இங்கேயும் ராமன் ரிசும்மன் தான். நான் எப்படி தெரிஞ்சது? அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே. இரண்யகசிபு தனக்கு பக்கத்துல கட்டி வைத்திருந்ததான தூண். அந்த தூண்ல சினிமால காண்பிக்கிற மாதிரி போல் கிடையாது சார். அது உள்ள ஓட்டையே கிடையாது. எப்பேற்பட்ட கம்பம் அப்படின்னு கேட்டா அது முழுக்க ஸ்வர்ணமயம். இன்னைக்கு காலத்துல 1200 ரூபாய் குறையறதுக்கு முன்னாடி ஸ்வர்ணம் விலையில வாங்கி கட்டினதான கம்பம் அது. அப்பேற்பட்டதான கம்பம் முழுக்க தங்கம் வார்த்து வச்சிருக்கான். அது உள்ள குண்டூசி போறது கூட இடம் இல்லை. அதுக்குள்ள யாராவது இருப்பாளா? வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. இரண்யகசிபு அப்படி ஸ்டைலா அப்படி சாஞ்சு உட்காந்து போனான் சபையில. அவன் சாஞ்சுக்கிறதுக்காக அந்த தூண் அவன் சைஸுக்கு இருக்கும். அளந்திட்ட தூண் அவன் லெவலுக்கு அந்த தூணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கான். அது உள்ள யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அதுல கான்கிரீட் கலவையே கிடையாது, மொத்தம் கோல்டன் கலவை. அதை தட்டினான். அதிலிருந்து ரிசும்மன் ஆவிர்வவித்தான். உளந்தொட்டு இரணியன் உன் மார்வகலம் கீண்டான். உளந்தொட்டு இரணியன் அர்த்தம் பண்ணார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. தெரியுதா? இவன் இதயத்துக்குள்ள இன்னமும் பிரகலாதனுக்கு தீமை செய்யும் தீய எண்ணங்கள் இருந்தது என்றால் அவன் உயிருடன் இரத்தத்துடன் நாடி நரம்புகளுடன் அந்த தீய எண்ணத்தையும் உறிஞ்சிவிட வேண்டும் என்பதற்காக ரிசும்மனுடைய கைகள் இரண்யகசிபுவின் நெஞ்சு கூட்டுக்குள் இதயத்திற்குள் புகுந்து தடவினேன்னு நினைத்தேன். உளம் தொட்டு இரணின். அதே அர்த்தத்தை இங்க கம்பன் காண்பித்தான். பெரியாழ்வார் பேசுற பாசுரத்தை. கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் இன்னும் சீதையின் விஷயமான தீய எண்ணங்கள் காம எண்ணங்கள் அவன் உள்ளத்தில் இருக்கிறதோ என்று தான் உள் புகுந்து தடவினவோ ஒருவன் வாழி. ராமபாணம் ராவணன் இதயத்தில் ஊடுருவியதோ என்று வர்ணித்தான். அதுதான் சீதை. நிவர்த்தய மனோமத்தஹா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. என் மீது வைத்த மனதை மாற்று. உன்னை சேர்ந்தவர்களிடத்தில் மனதை என் மீது மனதை மாற்று. மனதை மாற்று. மனதை எப்படி மாற்றுவது? மனஹா என்பதை மாற்றினால் நமஹா என்று வருமேடா ராவணா. மாத்தினா பொழைச்சுக்கலாண்டா. பதஞ்ச அனுச்சதா கோரம் துவயாசௌ புருஷ ரிஷபா. உனக்கு கொடூரமான கோரமான மரணம் சம்பவிக்க வேண்டாம் என்று நினைத்திருந்தாயானால் ஓ ராமன் காலில் விழு. என் மீது வைத்த காமத்தை விடு அப்படி சொன்னான். மண்டையில ஏறல. 20 காதுல ஒரு காது கூட ராவணனுக்கு நல்ல விஷயத்தை கேட்காது. அவன் அந்த மாதிரி கேரக்டர். இப்படி அண்ணனும் தங்கையும் தனித்தனியாக பெருமாளை பற்றினார்கள். அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்னன்னு உலகமே பார்த்துட்டு இருக்கு. ஆனால் எங்கெங்க சரணாகதி நாம பார்க்கிறோமோ அந்த சரணாகதியில பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து தான் இருப்பான். அவளுடைய அக்செப்டன்ஸ், அவளுடைய அனுமதி, அவளுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. இதான் உண்மை.
சுவாமி 2 சந்தேகம் எங்களுக்கு. என்ன? ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கே, நல்லா இருக்கு, நடுவில் ஏத்த இறக்கத்தோட சொல்றீர், ஓகே ஃபைன். ஆனா கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவ சரணாகதி பண்ணாங்க, சீதை கூட இருந்தாளா? இல்லையே. சுக்ரீவ சரணாகதி போல சீதை கூட இருந்தாளா? இல்லையே. சரி, விபீஷணன் வந்தான், பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணான். ராமாயணத்துடைய இதயமே விபீஷண சரணாகதி தான். ராமாயணத்துடைய மர்மம் எது? விபீஷண சரணாகதி தான். அப்ப சீதை கூட இல்லையே, எப்படி அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது? அதுக்குதான் சூக்ஷ்மம். ராமாயணத்தை கவனிக்கணும். என்னாச்சு? ராவண சம்ஹாரம் நடந்தது. ராவண சம்ஹாரம் நடந்தது. ஆச்சு, முடிஞ்சு போச்சு. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தாய். அபிஷிச்சலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யஸ்ததா ராமஹ விஜ்வரஃப் பிரமுமோத அப்படின்னு வால்மீகி. பாரியா, தலைவர் என்ன அசால்ட்டா நரேந்திரன் அங்க சஞ்சாரம் பண்றார் அப்படின்னு காண்பித்து. கிருதகிருத்யா ததா ராமஹ, நரேந்திரனுடைய காரியம் எப்படி இருந்தது? செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டான டயத்துல பண்றதுக்காக அவன் அந்த இலங்கையில இருந்தான் அப்படின்ட்டு. முடிஞ்சு போச்சு. இலங்கைக்கு வந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுது. உடனே புஷ்பக விமானத்தை கொண்டு வாடா, நான் சீக்கிரம் அயோத்திக்கு போகணும் என்று ராமபிரான் சொன்ன உடனே விபீஷன் புஷ்பக விமானத்தை கொண்டு வந்தான். ஆஸ் யூஷுவல் முதல்ல சீதையை ஏற்றி ஜன்னலோர சீட்டில் இருந்தால் தான் அவளுக்கு சரியா இருக்கும். தலையை சுத்தம், வயத்தை பெறட்டும், கொஞ்சம் ஒரு மாதிரி வாமிட்டிங் வரும். அதுக்கு பெப்பர்மெண்ட்டு, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, பாப்பின்ஸு எல்லாம் வச்சுக்கணும் இல்லையோ. எல்லாம் கொடுத்தும் ஒரு சுத்தும் ஜர்க்கு, மேலே ஏறச்சே கீழே இறங்கச்சே. அது தவிர காதில் வச்சுக்கிறதுக்கு பஞ்சு வேணும். எல்லாம் கொடுத்து சீதையை ஏற்றி உட்கார வச்சாச்சு. அழகா சீதை ஜன்னலோர சீட்டில் ஏறிட்டான். புஷ்பக விமானம் டேக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. அப்படியே புஷ்பக விமானம் கிளம்பித்து, மேலே கிளம்பித்து. ராமன், விபீஷணா அப்படியே அந்தரத்தில் நிறுத்து விமானத்தை, டேக் ஆஃப் பண்ணி ஓட்டார, அந்தரத்தில் விமானத்தை நிறுத்துன்னு நிறுத்தினான். சீதை எட்டிப்பார். எட்டி பார்த்தா தலை சுத்த, ஒன்றும் தலை சுத்தாது, ரொம்ப ஹைட்லலாம் இல்லை, ரொம்ப கீழே தான் இருக்கு. எட்டிப்பார், பேர்ட் வியூ பாரு. இப்பெல்லாம் ட்ரோன் வியூ இல்லையா? இப்பெல்லாம் எப்படி அர்ஜுனனுக்கே கூட யார் வித்யாபியாசம் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க? துரோணாச்சாரியர் தான். அவர் துரோணாச்சாரியர் பறந்து பறந்து வந்து சொல்லித்தர அவருக்கு. அந்த மாதிரி ட்ரோன் வியூ, பேர்ட் வியூ போயிடுச்சு, ஹைட்ல வந்தாச்சு. வந்த உடனே சீதை கீழே பாருங்க, பார்த்தா எப்படி இருக்கு? லங்கை சின்னாபின்னமா இருக்கு. யாவன் அலங்காம் சமபித்ரவந்தி வலிமுகா பர்வத கூட்ட முக்கியாக தம்ஷ்ட்ராயுதாச்சைவ நகாயுதாச்ச பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. விபீஷணன் அட்வைஸ் பண்ணா ராவணனுக்கு, டேய் அப்பா கண்ணா ராஜா சொல்றதை கேட்டா ராவணா, லங்கைய குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி சின்ன பின்னமாயிடும், லங்கை போயிடும். இத்தனை குரங்குகள் வந்ததுன்னா தம்ஷ்ட்ராயுதாச்சைவ நகாயுதாச்ச, குரங்குகள் நகங்களையும் பற்களையுமே ஆயுதங்களாக கொண்டவைகள் வந்து போட்டுதுன்னா என்ன ஆகும்? லங்கை குரங்கு கையில் பூமாலை ஆயிடும். அந்த மாதிரி லங்கைக்கு ஒரு நாசம் சம்பவிக்க வேண்டாம் என்று நீ நினைத்தாயானா பிரதீயதாம் தாசரதாய மைதிலி, பிராட்டிய பெருமாள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு என்று விபீஷணன் சொன்னா. கேட்டான் அவன். எல்லா குரங்கும் வந்தது, அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு, ஏற்கனவே ஒரு குரங்கு வந்து எரிச்சிட்டு போச்சு, இப்ப மறுபடியும் எல்லா குரங்கும் வந்து நாசம் பண்ணிடுது. அங்கங்க மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள்ல இடிஞ்சு கிடக்கிறது. லங்கையே பாழா இருக்கு. இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூடுதுமே என்று ஆழ்வார் பாடினார். பாழ் பண்ணிட்டு குரங்குகள்லாம். டேக் ஆஃப் ஆன உடனே சீதையை கூப்பிட்டு, இப்ப எட்டி பாருங்க, இடிஞ்சு போன லங்கையை எதுக்கு பார்க்கறது? அம்மா சீதை, அன்னைக்கு ராவணன் உன்னை தூக்கிண்டு வந்தான், ஜட்டாயுவை வீழ்த்தி ராவணன் தூக்கிண்டு வந்தான். ரிஷமுக பர்வதத்தில் சில குரங்குகள் விளையாடி கொண்டிருந்தன. நீயோ கதறி துடித்து அழுது கொண்டிருக்கிறாய். அந்த சமயத்துல அந்த குரங்குகளை பார்த்த, இவைகள் ராமனிடத்துல போய் நல்ல செய்தியை சொல்லட்டுமேன்னு உன்னுடைய கட்டாட்சம் அந்த குரங்குகளுக்கு விழுந்தது. சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்சதா இல்லையா? இழந்த மனைவி மறுபடியும் சுக்ரீவனுக்கு கிடைச்சாளா இல்லையா? முன்பை விட அந்த வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பிரேமமானது அதிகமானதா இல்லையா? இது எல்லாம் யாருடைய கடாட்சத்தினால? உன்னுடைய கடாட்சத்தினால. அழுது கொண்டே அன்று நீ பார்த்ததற்கே சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைத்தது. இப்பொழுது நீ பூர்ண காமனையா இருக்கிறாய், ஒரு குறவும் இல்லை, ஜெயிச்சாச்சு. பெருமாள் விஜயராகவன் பக்கத்துல உட்காந்து கையை கோத்துட்டு இருக்கு. ஆயிடுத்துனா இன்னும் 1/2 மணி நேரத்துல அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறோம். போற வழியில பரத்வாஜர் ஆசிரமத்தில் லஞ்ச்.
அதனால போயிட்டு இருக்கும். என்ன ப்ராப்ளம்? இனிமே சீதைக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறைச்சலும் இல்லை, பரிபூர்ண சந்தோஷத்தோட இருக்கா. அப்படி இருக்கச்சே இந்த சந்தோஷத்தோட நீ தற்பொழுது இலங்கையை கட்டாட்சிக்க வேண்டும். ஏனென்றால் இனி நம்முடைய பிள்ளை விபீஷணன் இந்த லங்கையை பரிபாலனம் பண்ண போறான் என்று ராமபிரான் சொன்னார். பிராட்டி எட்டி பார்த்தா பாழான லங்கை, இலங்கை, நரேந்திரனுடைய சம்பந்தம், பிராட்டியினுடைய கடாட்சம் ஸ்ரீலங்கா என்று பொலிவு பெற்றது. அது வெறும் லங்காவா இருந்தது. ட்ரெண்டிங்ல நாங்களும் பேசுவோம் இல்லை, அதனால அது வெறும் லங்கையா இருந்தது. என்னாச்சு அப்படின்னா அது ஸ்ரீலங்காவாக இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றது. அசோகவனத்துல சீதாதேவி இருந்துருக்கா. அப்ப ஆகாயத்துல ஒரு தேஜஸ் தெரிஞ்சது, ஒரு ஜோதிஷ் தெரியறது. சீதை கண்ணை சுருக்கி பார்த்தா என்னது தெரியலையே, யாராவது ராக்கெட் விடுறாளா இல்லை ட்ரோன் ஏதாவது இருந்தாங்க. பக்கத்துல அவளுக்கு ஒரே ஒரு ஆறுதல், திரிஜடை. பொல்லாரக்கி இல்லை, இவள் நல்ல அரக்கி. சூர்பனக பொல்லாரக்கி, திரிஜடை யாரு? நல்ல அரக்கி. அந்த திரிஜடையை கேட்கிறான், யார் அது அப்படின்னா அவர் தான் விபீஷணன். விபீஷணனா? விபீஷணோ ஹி தர்மாத்மா நதுராக்ஷச சேஷ்டிதா. ஏற்கனவே விபீஷணன் சீதைக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கான். யார் மூலமா? சூர்பனக மூலமா. அவோ தன்னை பத்தி சொல்லிக்கச்சே, என் அண்ணா யாரு தெரியுமா? ராவணன். 3 பேர் இருக்கா. ராவணன் ஒருத்தன், கும்பகர்ணன் ஒருத்தன், விபீஷணன் ஒருத்தன். இந்த ராவணன் கும்பகர்ணன் நாங்கெல்லாம் ஒண்ணு சுவாமி. எங்க ஃபேமிலிலேயே எங்க குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு விபீஷணன். எப்ப பார்த்தாலும் சந்தியானம் பண்ணுவான், நெத்திக்கிட்டு தான் ஆபீஸ் போவான். ஆபீஸ் போச்சு நெத்திக்கு அழிச்சுட்டு போக மாட்டான். பேண்ட் சொக்கா போட்டுட்டு கோவிலுக்கு போக மாட்டான். நான் நேரம் ஆபீஸ்ல வந்துட்டேன்னு அங்க சொல்ல மாட்டான். இப்படியெல்லாம் தர்மானுஷ்டான ரத்தனா இருப்பவன் யாரு? விபீஷணன். விபீஷணோகி, ஐயோ எங்க குலத்துல இப்படி ஒரு, எங்க காலத்துல ஒரு பொருளை வருது, நாங்கெல்லாம் பிறந்திருக்கோமே, எப்படி இருக்கும் கம்பீரமா, ராட்சச குலத்திற்கு தேர்ந்தார் போல எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். விபீஷணோகி தர்மாத்மா நதுராட்சச சேஷ்டிதா. அவனிடத்துல இந்த ராட்சச ஆட்டிடியூட்ஸே கிடையவே கிடையாது. சொன்னவ யாரு? சூர்பனக. அந்த விபீஷணனா போறாருங்க. அவரா போயிட்டு இருக்காரு. ஆமா, எங்க போறார்? ராமன் கிட்ட போறார். ராமன் கிட்டியா? என் ராமன் கிட்டியா? என் பிரபுவின் இடத்துலயா? என்ன விஷயம்? சரணாகதி பண்ண போறார். அப்ப நீங்கள்லாம் நாங்க யாரும் வரலேன்ட்டோம். त्यक्त्वा आदारांश्च पुत्रांश्च राघवं शरणं गतः परित्यक्ताः मया लङ्का मित्राणि च धनानि च भवद्गतं च मे राज्यं जीवितं च सुखानि च. இனிமே எங்களுக்கு இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு அயல் நாடுல போய் நம்ம பார்த்து குழந்தைகள்லாம் செட்டில் ஆகி அங்கேயே குழந்தைய பெற்றுக்கிற மாதிரி, இனிமே இந்தியா பக்கம் வரக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிற மாதிரி, பரித்யக்தா மயா லங்கா தியக்தா பரித்யக்தா. மறுபடியும் போவியோ? இல்ல சுவாமி, ராம கைங்கரியம் தான் எனக்கு வேணும். எனக்கு ராம கைங்கரியத்தை காட்டும் வேற ஒரு விசேஷம் இல்லை. வேற எனக்கு செல்வம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், எதுக்குமே நான் ஆசைப்பட்டு வரல. பரித்யக்தா மயா லங்கா மித்ராணி ச தனானி ச, ஐஸ்வர்யம், எல்லா சர்வ சம்பத்து எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். நீங்கெல்லாம் வரல. அந்த சபையில கிளம்பினானா விபீஷணன். முதல்ல இந்த சபையிலிருந்து வெளிநடப்பு பண்றதுன்னு சொல்றாள் இல்லையோ, அந்த வெளிநடப்பு பண்ணவன் விபீஷணன் தான். இலங்கையிலிருந்து முதல்ல அகதியா வந்தவன் யாரு? விபீஷணன் தான். நல்ல திருவடி சம்பந்தம். கிளம்பச்சா யாரெல்லாம் கூட வரீங்கன்னு? யாரும் வரலன்ட்டான். உபன்யாசத்துக்கு போச்சவும் பெருமாள் செய்ய போச்சவும் யாரும் கூட வர மாட்டான். ஒத்தர வர மாட்டான். இதே ஐபிஎலுக்கு நான் அரை டிக்கெட் வச்சிருக்கேன்னு சொல்லுங்களேன், பரவாயில்ல, பால்கனியில் வந்து நிற்கிறேன். பரித்யக்தா மயா லங்கா. அங்க கிளம்பச்ச யாராவது வரீங்களா? யாரும் வரல. அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் சதுர்பி சகராட்சசைஹி உத்பபாத கதா பாணிஹி. சபையிலிருந்து அவன் கிளம்பும் பொழுது கையில ஒரே ஒரு கதையை மட்டும் எடுத்து போனான். எதுக்காகன்னு? பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கணும். பெருமாளை சேவிக்க போகச்சே, ஆச்சாரியனை சேவிக்க போகச்சே, பெரியோர்களை சேவிக்க போகச்சே வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. சரி, ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போவா, கல்கண்டு வாங்கிட்டு போவா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பெருமாளுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு புஷ்பம் வாங்கிட்டு போவா, கதையா தூக்கின்னு போவானார். இப்ப எது யூஸ் ஆகுதோ அது உபயோகப்படுத்தணும். எது யூட்டிலிட்டி? அடுத்தது ராமராவண யுத்தம் நடக்க போறது, அந்த யுத்தத்துக்கு ஒரு நல்ல வெப்பன் தேவை, அதனால கதையை தூக்கின்னு போனான். 2வது, சபையிலேருந்து அவன் வாக் அவுட் பண்ணச்ச அப்ஜெக்ஷனே தெரிவிக்காமல் அவன் கூட வந்து